அன்பர்களே, நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கிடைத்த பெரும் தோல்விக்கு பிஷப்புகள் மீதும் கிறிஸ்தவர்கள் மீதும் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் குற்றம் சாட்டியுள்ளார். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் கேரளாவில் சிபிஎம் ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றது. மொத்தம் 20 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் மார்க்சிஸ்டும் ஒரு தொகுதியில் பிஜேபியும் வெற்றி பெற மீதமுள்ள 18 இடங்களையும் காங்கிரஸ் வென்றது. அதுவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் அமைச்சர் ராதாகிருஷ்ணன் போட்டியிட்ட தொகுதியில் வெற்றி பெற்றது. அடுத்த இடைத்தேர்தலில் அந்த எம்எல்ஏ தொகுதியும் கைவிட்டு செல்லலாம் என்பதே இன்றைய நிலையாக உள்ளது. இந்த நிலையில் கட்சிக்கு ஏற்பட்ட தோல்வி குறித்து கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இதில் பினராயி விஜயனுக்கு எதிராக பெரும்பாலானோர் கருத்துக்களை தெரிவித்தார்கள். பினராயி விஜயன் அவரது குடும்பத்துடன் நடத்திய வெளிநாட்டு சுற்றுலா, அதே போல கேரளா சதஸ் என்ற பெயரில் நவீன ஆடம்பர வாகனம் வாங்கி கேரளாவை வலம் வந்தது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து குற்றச்சாட்டு எழுந்தது. இப்படி பினராயி விஜயனுக்கு எதிராக கட்சி நிர்வாகிகள் பேசுவது இதுதான் முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் 3 நாள் நடந்த மாநில செக்ரட்டரியேட் கூட்டங்களுக்கு பிறகு தோல்விக்கான காரணம் குறித்து சிபிஎம் மாநில செயலாளர் கோவிந்தன் கூறும்போது, பிஷப்புகள் மற்றும் ஈழவர் சமுதாய அமைப்பான எஸ்என்டிபி அமைப்பு மீது குற்றம் சாட்டினார். மேலும் அவர் கூறும்போது, எஸ்என்டி அமைப்பு மதவாதத்துக்கு சரணடைந்து விட்டது. அதன் தலைவர் நாராயணகுருவின் நிலைப்பாடுகளை பலி கொடுக்கிறார். பிடிஜேஎஸ் கட்சி மூலம் எஸ்என்டிபியில் பிஜேபியினர் திட்டமிட்டு நுழைந்து விட்டனர். மதவாதத்தை ஆதரிப்பவர்கள்தான் பிஜேபியை ஆதரிக்கிறார்கள். சங்க பரிவார அமைப்பின் நீண்ட கால செயல்பாட்டின் பலனாக எஸ்என்டிபியில் ஒரு பிரிவினர் அவர்களுக்கு ஆதரவாகிவிட்டார்கள். அதேபோல கிறிஸ்தவர்களில் ஒரு பிரிவினரும் பிஜேபிக்கு ஆதரவாகிவிட்டார்கள். இதுதான் சிபிஎம்மின் தோல்விக்கான காரணம். ராஜ்யசபா வேட்பாளர் தேர்வு மூலம் சிபிஎம் சிறுபான்மையினருக்கு பணிந்து போயுள்ளதாக வெள்ளாப்பள்ளி நடேசன் கூறுவது மதச்சார்பற்ற கேரளாவுக்கு உகந்ததல்ல. எஸ்என்டிபி பிஜேபி RSSக்கு ஆதரவாக வாக்குகளை மாற்றினார்கள். இது சிபிஎம் தோல்விக்கு காரணமாக அமைந்தது. கிறிஸ்தவர்களில் ஒரு பிரிவினர் பிஜேபிக்கு ஆதரவாக மாறிவிட்டனர். சில பகுதிகளில் பிஷப்புகள் கூட பிஜேபி நிகழ்ச்சிகளில் பகிரங்கமாக பங்கேற்றார்கள். பினராயி விஜயனை தனிமைப்படுத்தி தாக்கி அவரது இமேஜை தகர்க்க முயன்றனர். பினராயி விஜயனையும் குடும்பத்தையும் டார்கெட் செய்து தாக்குதல் நடந்தது. இது மக்களிடம் ஆதரவை பெற்றது. ஜமயத்தே இஸ்லாமி, பாப்புலர் ஃப்ரண்ட், முஸ்லீம் லீக் அமைப்புகள் எல்லாம் ஒரே அணியில் போட்டியிட்டதும் காங்கிரஸ் வெற்றிக்கு காரணமாக அமைந்தது என்று கோவிந்தன் கூறியுள்ளார். இதிலிருந்து ஒரு விஷயம் புரிகிறது. கேரளாவில் இந்துக்களையும் கிறிஸ்தவர்களையும் பிரித்து நிறுத்தி டிவைடிங் அண்ட் ரூல் என்ற அடிப்படையில் அவர்களை பிரித்து நிறுத்தி பிஜேபியை பயம் காட்டி வாக்கு வாங்கி வந்தவர்களுக்கு இப்போது கிறிஸ்தவர்கள் பிஜேபிக்கு ஆதரவாக திரும்புகிறார்கள், பிஷப்புகள் பிஜேபிக்கு ஆதரவாக பேசுகிறார்கள் என்பதை தாங்க முடியவில்லை என்பது இந்த பேட்டியின் மூலம் தெரிய வருகிறது. காலம் மாறிவிட்டது. கேரளாவிலும் பாஜகவின் வளர்ச்சி தென்பட தொடங்கியுள்ளது. தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.